ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவில் ஸ்லோகம் 474. ஓம் தான மார்க்க சகல பாத்தனானா சந்தோர்க்க ராவணாய நமக. தானம் அளிப்பதில் முறை தவறிய நானா சந்தோர்க்கரை திருத்தி காத்தவருக்கு நமஸ்காரம். மோட்சம் அடைய வேண்டி நாம் செய்ய வேண்டிய சாதனங்களில் தானமும் ஒன்றாக சொல்லப்பட்டுள்ளது. தானம் செய்வது பிரதிபலன் எதிர்பார்த்தோ நாம் தான் தானம் கொடுக்கிறோம் என்ற அகம்பாவத்துடனோ இருக்கக்கூடாது. பெறுபவர்களின் மனம் நோகும்படியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு முறை நானோ சந்தோர்க்கர் கோபர்காமிலிருந்து சீரடிக்கு வரும்போது வழக்கமான வழியை விடுத்து கரடு முரடான வழியாக வந்து அவர் மீது முட்கள் தைத்து விட்டனர். காரணம், வழக்கமாக வரும் வழியில் ஒரு தத்தர் கோவில். அந்த கோவிலில் இருந்த சாதுவுக்கு நானா 300 ரூபாய் கொடுப்பதாக வாக்களித்திருந்திருந்தார். அன்று அவர் வசம் பணம் இல்லாததால் அந்த சாதுவை தவிர்ப்பதற்காக மாற்று வழியில் வந்தார். சீரடி வந்தவுடன் அவரை பாபா கடிந்து கொண்டார். உன்னிடம் பணம் இல்லை என்றால் நீ சாதுவிடம் சொல்ல வேண்டியதுதானே? அப்படி சொன்னால் சாது உன்னை விழுங்கி விடுவாரா? அதை விடுத்து ஏன் தத்தர் ஆலயத்தின் வழியாக வராமல் வேறு சிரமமான வழியில் வர வேண்டும்? இறப்போர்கள் வந்தால் கோபம் கடுமை இல்லாமல் அவர்களுக்கு பிச்சை அளிக்க வேண்டும். அவர்கள் அளித்ததை கொண்டு திருப்தி அடையாமல் மேலும் மேலும் நச்சரித்தால் சாந்தமாக பதிலளிக்க வேண்டும். அதிகார ஆணவத்தையும் கோபத்தையும் காண்பிக்க கூடாது என்பது பாபாவின் போதனை. ஒரு தினம் நானா சந்தோர்க்கரின் வீட்டில் ஒரு ஏழை மாது யாசகம் கேட்டு வந்தாள். நானாவின் மனைவி அளித்த பொறி அரிசி போதாது, 4 படி அரிசியாவது வேண்டும் என அந்த ஏழை மாது பிடிவாதம் பிடித்து நின்று கொண்டிருந்தாள். நானாவின் மனைவி பொறுமை இழந்து கணவனிடம் சொன்னாள், நானா அங்கு வந்து அந்த அம்மாளிடம் கொடுத்ததை வாங்கி கொண்டு போகிறாயா அல்லது வீட்டை விட்டு வெளியே தள்ள சொல்லட்டுமா என்று கடிந்து பேசவும் அந்த அம்மாள் போய்விட்டாள். அடுத்ததாக நானா சீரடி சென்ற போது பாபா நானா செய்த தவறை சுட்டிக்காட்டி இனியும் அந்த மாதிரி நடக்க வேண்டாம் என போதித்தார். ஸ்லோகம் 475. ஓம் திவ்ய ஞான பிரதாய நமக. தெய்வீக ஞானம் அளிப்பவருக்கு நமஸ்காரம். மனிதர்களுக்கு சாதாரணமாக எதை எவ்வளவு அளித்தாலும் திருப்தி ஏற்படுவதில்லை. மேலும் மேலும் பெற வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். இந்த திருப்தி இல்லாததால் ஏற்படும் ஆசைகள் துக்கப்பட செய்து விடுகின்றன. ஆகவே அவர்கள் இந்த துக்கத்திலிருந்து விடுபட்டு திருப்தியுடன் இருக்க அவர்களுக்கு பாபா முதலில் அவர்கள் விரும்புவதை அளித்து தொடர்ந்து தெய்வீக ஞானத்தை அளிக்கிறார். தெய்வீக ஞானம் என்பது கடவுளை காண்பது, சாட்சாத்காரம் பெறுவது, மோட்சம் பெறுவது, சத்கதி, ஆத்மானுபவம் என பலவிதமாக பேசப்படுகிறது. பாபா பக்தர்களுக்கு அவரவர் தகுதிக்கு ஏற்ப இதற்கான ஞானத்தை அளிக்கிறார். ஒரு சமயம் பம்பாயிலிருந்து சீரடிக்கு ஒரு தம்பதிகள் வந்தனர். அவர்கள் மனைவியிடம், பாபா, தாயே என்ன வேண்டும் கேளுங்கள் என்று கோரினார். அந்த அம்மாளோ பிறப்பு இறப்பு எனும் சுழலிலிருந்து விடுதலை வேண்டும் என கேட்டார். பாபா, நீங்கள் யார் என்பதை எண்ணி பாருங்கள் என கூறினார். அந்த அம்மாள் இருப்பிடம் சென்று கணவரிடம் இதை கூற அவர் தொடர்ந்து, உன்னையே கடவுளாக எண்ணி வருவதால் நீ அழியும் ஜீவன் என்னும் எண்ணம் மறைந்துவிடும். மகான்களுடன் தொடர்பினால் நீ பிரம்மன் என்ற திட நம்பிக்கை ஏற்பட்டுவிடும் என கூறினார். கணவன் மனைவி இருவரும் பின்னர் மசூதிக்கு சென்ற போது அந்த அம்மாளிடம், தாயே, நான் உன் கணவர் பேசியதை கேட்டேன், அதை உன்னுடைய நினைவில் வைத்துக்கொள் என கூறினார் பாபா. பாபா வேறு சிலருக்கும் நான் யார் என்ற ஆத்ம விசாரத்தில் ஈடுபடும்படி போதித்துள்ளார். சிலருக்கு பூஜை, சிலருக்கு தியானம், ஜபம், கீர்த்தனம், சத்சங்கம் என பலவற்றையும் உபதேசித்து உள்ளார். நானோ சந்தோர்க்கருக்கு மிகவும் தெளிவாக திவ்ய ஞானத்தை வழங்கி அவருடைய சந்தேகங்களை எல்லாம் போக்கி இருக்கிறார். ஸ்லோகம் 476. ஓம் திவ்ய மங்கள விக்கிரகாய நமக. மங்களமயமான திவ்ய உடலுடன் கூடியவருக்கு நமஸ்காரம். எல்லோரையும் போல ஸ்ரீ சாய்பாபாவுக்கும் பௌதிகமான உடல் இருந்தது, செயல்பட்டது. அவருடைய உடல் மங்களமயமானது.
திவ்யமானது என்றால் என்ன? அவரை பார்த்தவர்களுக்கு தென்பட்டது. பொன்னிற மேனியுடன் அருள் வீசும் பார்வையுடன் நீண்ட கப்னி என்ற ஆடை அணிந்து தலையில் ஒரு துணியை கட்டிக்கொண்டு நடமாடிய பகீர். அழகான பகீர். ஆனால் காண்போரை வசீகரிக்க செய்தது அந்த உடலுக்குள்ளே காண்போரின் கண்களுக்கு புலப்படாமல் எல்லோருக்கும் நன்மைகளை வாரி வழங்கிக் கொண்டிருந்த ஒரு சூட்சம சரீரம், திவ்ய சரீரம், என்றும் அழியாத சரீரம். பாபாவின் உடல் மறைந்து சீரடியில் அடக்கம் செய்யப்பட்டு அங்கே சமாதி ஆலயம் எழுப்பப்பட்டு விட்டது. ஆனால் அவருடைய சூட்சமமான அழிவற்ற திவ்ய சரீரம் இன்றும், அதாவது பௌதிக உடல் மறைந்து 100 ஆண்டுகள் கடந்த பின்னரும் பல்வேறு மக்களை ஆகர்ஷித்துக் கொண்டிருக்கிறது. மங்களகரமான உடலுடன் அல்லது தெய்வீகமான உடலுடன் கூடியவராகிறார் சத்குரு சாய்நாதர். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவதத்தா.